இதை எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கைடு எல்லா ட்ராவல் டூர்லேயும் அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பூமியில் கூட நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு கைடு என்று ஒன்று இருக்கும் என்றால் அது பரிசுத்த வேதாகமே. அப்போ பரிசுத்த வேதாகம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ட்ராவல் கைடாக நமக்கு இருக்கிறது. தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுற்றி காண்பித்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக தேவனுடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கும் காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கைடாக இருக்கிறது என்பதை எண்ணி நாம் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 33, 34 ஆகிய அதிகாரங்கள் இன்றைக்கு தியானிப்போம். முதலாவது 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நேராக நாம் போவோம். மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம். அதாவது இந்த இடத்துல ட்ராவல் ஹிஸ்டரியை பார்க்குறோம். அதாவது இஸ்ரவேலரின் வரலாற்று பயண குறிப்புகளை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த வரலாற்று பயண குறிப்புகளை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் அதற்குரிய விவரங்களையும் அதிகமாக கொடுக்கறத நம்ம பார்க்கின்றோம். அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு இப்போ யோர்தானின் கரை வரை அவங்க வந்திருக்கிறாங்க. அது வர இருக்கின்ற பிரயாணம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டது என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அதிகாரமாக தான் இந்த அதிகாரம் இருக்குது. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ட்ராவல் எங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னு சொல்லப்போனால் 33ஆம் அதிகாரமே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பின நாளிலிருந்து அவங்க யோர்தானின் கரை அடைந்த வரை எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணினார்கள் என்று சொல்லி ஒரு ஷார்ட் சம்மரி பார்த்திங்கன்னா 33ஆம் அதிகாரத்தில் அதிகமாக நாம் பார்க்க முடியும். அந்த யோர்தானின் கரையிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கானான் என்று சொல்லக்கூடிய தேசத்துக்கு உள்ளே போக ஆரம்பிக்கிறார்கள். இப்போ 2-3 படிக்கிறேன். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்கள் லாவன என்பது பற்றி பேசுகிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த சாப்டர் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் போயிட்டோம்னா இங்கே கம்பேர் பண்ணின சில விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ எடுத்து இந்த பக்கத்தை கையில் வச்சிங்க, யாத்திராகம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை கையில் வச்சிங்கன்னா அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க யாத்திராகமத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்புறாங்க. அதனால் அங்கேருந்து சில விஷயத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35, 36 ஆகிய வசனங்களை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். கர்த்தர் 35, 36 மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமாம், இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் யாத்திராகமத்தில் இவங்களுடைய பிரயாணத்தை நம்ம பார்க்கின்றோம். எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பலத்த கையினால் அணி அணியாக கிளம்பி போகிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 33 வசனத்தை படித்து காமிக்கிறேன். ஏன்னா 33 முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேஸை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க, அது நோட் பண்ணணும், எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இது 12:51 யாத்திராகமம் 12:51 பார்த்தோம்னா அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எங்கே வந்திருக்கிறாங்கன்னா யோர்தான் கரை ஓரம் வந்துட்டாங்க. ராமசேஸ்லேருந்து ஆரம்பித்து வராங்க. இதனுடைய பிரயாண குறிப்புகளை தான் மோசஸ் எழுதி வைக்கிறார் என்னாகம புஸ்தகத்தில். இப்போ 4ஆம் 33:4 அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே கிளம்பி வரும்போது எப்படி கிளம்பி வராங்கன்னா சும்மா, அதாவது அங்கே கூட லாஸ்ட்டு ஒரு பெரிய வேலை செஞ்சு தான் வராங்க. என்ன நடக்குது,
எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சென் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்க ஆராதனை நடத்திட்டு தான் வந்திருக்கிறாங்க. யாருடைய அடக்க ஆராதனை? எகிப்து தேசத்தில் தலைச்சென் பிள்ளைங்களை செத்து போகிறாங்க பாரு, அவங்களுடைய எல்லா அடக்க ஆராதனையும் முடிச்சுட்டு தான் கிளம்புறாங்க. அப்போ பெரிய வேலை. அடக்க ஆராதனைன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா பர்த்டே, மற்ற விஷயங்கள், திருமணம், மற்ற காரியத்தை கூட ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். இந்த அடக்க ஆராதனை என்பது பார்த்திங்கன்னா ஃபைனல் வரையிலும் கடைசியில் இருந்தாகணும் பாருங்கள் சில காரியத்திலலாம் அப்போ இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பி வராங்க. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வசனம் தான் எல்லாமே இருக்குது. இவங்க எங்கேயெல்லாம் பாளையம் இறங்குகிறார்கள், எங்கெல்லாம் தங்கி இருக்கிறாங்க என்பது தான் மோசே இப்போ என்ன பண்ணுறாருன்னா இதை எழுதி வைக்கிறார். அவர்களுடைய பாளையம் இறங்கியது நமக்கு எதை குறிக்கிறது என்பதை பற்றி தான் ஷார்ட்டாக ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக கேளு. பிரயாணங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராமசேஸை விட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி யோர்தான் கரை ஓரத்தில் இப்போ இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே கானான் என்று சொல்லக்கூடிய வாக்கு பண்ணப்பட்ட பூமியில் அவங்க கால் வைக்க போகிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னத்தை நமக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த 33ஆம் அதிகாரம் நமக்கு எதை அதிகமாக வலியுறுத்தி காண்பிக்கின்றது என்றால், கர்த்தர் இந்த பிரயாணத்தை துவங்கினது கர்த்தரால் துவங்கி வைக்கப்பட்ட ஒரு பிரயாணம். எப்படி இன்றைக்கி சில பேர்லாம் கொடி பிடிச்சி பச்சை கொடி காமிச்சு சில விஷயத்தெல்லாம் கிளப்பி வைக்கிறாங்களோ, அதே போல் கர்த்தர் எகிப்து தேசத்துலேருந்து அவங்கள கொடி அசைச்சு கிளப்பி விடுறார். கிளப்பி விடும்போது என்னன்னா, இது கர்த்தர் ஸ்டார்ட் பண்ண பிரயாணமாக இருக்கிறதுனால இந்த பிரயாணம் பாதியிலேயே நிற்கவில்லை என்கின்ற தகவலை முதலாவது வேத புத்தகம் நமக்கு பதிவு செய்கின்றது. ராமசேஸை விட்டு கிளம்பி 33ஆம் அதிகாரம் இங்கே வந்திருக்கிறாங்க. இது எதை குறிக்குது? யோர்தான் கரையோரம் பார்டர், இன்னும் சொல்லப்போனால் கானான் பார்டர் வந்துட்டாங்க. கானானுக்குள்ளே உள்ள நுழைய போகிறாங்க. இது எதை காமிக்குது? தேவன் இவர்களை பாதியில் நிறுத்தி விடவில்லை என்பதை காண்பிக்கின்றது. இன்னும் நமக்கு எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவன் நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய பிரயாணத்தில் என்ன தடைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பிரயாணத்தை துவக்கி வைத்திருப்பார் என்றால் அது பல தடைகளையும் கடந்து நிச்சயமாக வெற்றிகரமாக முடிய போகிற பிரயாணம்தான் என்பதை இந்த பிரயாணம் நமக்கு புரிய வைக்கின்றது. அதெல்லாம் மனசில் பதிய வச்சுக்கணும். பாதியில் விட்டுருல. கர்த்தர் ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணார்னா தடை வந்தாலும் அதையும் மீறி உங்களை வெற்றிகரமான பயணமாக தான் உங்களை கொண்டு சொல்வார். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் வாக்கு பண்ணப்பட்ட இடத்திற்கு நீங்கள் நிச்சயம் செல்வீர்கள் என்பதுதான் இந்த 33ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு காரியம். பல தடைகள் வருகின்றது. சும்மா ஒரு தடை 2 தடைலாம் கிடையாது. பாருங்கள், ஏகப்பட்ட தடைகளை இஸ்ரேல் மக்கள் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த தடைகள் எல்லாவற்றையுமே ஒரு அனுகூலமாக பார்க்கும்படி கர்த்தர் செய்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு அனுகூலமான ஒரு காரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தடைகள் வந்தாலும் அதை தவறாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன் பண்ணிங்க அப்படி பண்ணிங்க நாம அப்படி சொல்லாமல், தடைகள் வந்தாலும் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு இதை ஆரம்பித்த ஒரு கர்த்தர், துவங்கின ஒரு கர்த்தர் நிச்சயமாகவே அந்த இடத்துல கொண்டு போய் நம்மை சேர்ப்பார் என்பதுதான் இந்த 33 காணப்படுகின்ற நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையை தொடங்குறான், நிச்சயம் முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால் அவைகள் எல்லாவற்றையுமே நிச்சயமாக முடிக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார். அநேகர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிப்பது தெரியாமல் எங்கேயோ போய் முடிச்சிடுவாங்க சில பேர்லாம் அப்படி தான் ஆனால் தேவன் அப்படி கிடையாது. கரெக்டாக உங்களை ஆரம்பித்தார்னா கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார் சில பேர் ஆரம்பிப்பாங்க, பாதியிலே நிப்பாட்டிடுவாங்க. நம்ம கூட நிறைய பேர் பார்க்குறோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னு பாதியில் நிப்பாட்டிடுவாங்க. பிரயாணத்தை ஆரம்பித்தா பாதியில் நிப்பாட்டிடுவாங்க. ஊழியத்தில் கூட அப்படி தான். ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஊழியத்தில் பிரச்சனைகள் கஷ்டங்களாக வரும் பாருங்கள், டக்குன்னு உடனே ஊழியத்தை நிப்பாட்டிடுவாங்க. எல்லாவற்றையுமே பாதியில் நின்று விடுவார்கள். ஆனால் ஒரு காரியத்தை நல்லா மனதில் வச்சுக்கிங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணார்னா நிச்சயமாகவே அவைகளை தேவன் உங்களுக்கு முடித்து காண்பிப்பார். அப்போ இந்த பூமியிலே நாம் ஒரு விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கின்றது. இன்னும் காலையில் சொன்னது மாதிரி பரலோகம் என்பதுதான் நம்முடைய பிரயாணமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரையிலும் வலுவாமல் நம்மை காக்கின்ற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ரூபன் காத் கோத்துறதை போல நம்ம கூடவே இருந்து
நம்ம அந்த காரியத்தை பெறுகிற வரையிலும் தேவன் நம்மை விட்டு விலகவே மாட்டார். நான் கதை சொன்ன மாதிரி தான், நீங்கள் யுத்தம் பண்ண தேவை கிடையாது, நீங்கள் சும்மா இருங்க, இந்த யுத்தத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நடத்துகிறவராக இருக்கின்றார். ஆமென். ஒரு வசனத்துக்கு போயிட்டு வருவோம். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். அங்கிருந்து ஒரு சில காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு பிரயாணத்தை போல இருக்கின்றது. இந்த பிரயாணத்தில் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தை எப்படி ஓட வேண்டும் என்பதை பற்றி இங்கு எபிரேய நிருபக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். 12:1ஆம் வசனத்தை நான் படிக்கின்றேன், கேளுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்போ மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எதை பற்றி பேசுகிறாரு? இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதை பற்றி பேசுகிறார். இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்கே இருக்கிறாங்க? இந்த 11 முழுவதும் அவங்கள பற்றி தான் பேசுகிறார். ஆதாமின் மகன் ஆபேலிலிருந்து ஆரம்பித்து கடைசியிலும் முடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவர்களும் கொஞ்சம் பேசிட்டு வர்றார். என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் சாட்சிகள் எதற்கான சாட்சிகள்? ஆதாமிலிருந்து, அதாவது ஆபேலிருந்து ஆரம்பித்து புதிய ஏற்பாடு வரையில் கொண்டு வந்திருக்கிறாரே. இவங்களாம் எதை காமிக்குது? இந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரமே நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், இவர்கள் சாட்சி நமக்கு எதை காமிக்குதுன்னா, தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் துவக்கினார் என்றால் அதை முடிப்பார் என்பதற்கான சாட்சிகள் தான் இந்த எபிரேயர் 11 முழுவதுமே. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் எவ்வளோ நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை துவக்கினார்னா நிச்சயம் அவைகளை முடிப்பார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஆகவே இந்த பிரயாணத்தில் நாம் கர்த்தரை நம்பி பிரயாணம் செய்ய வேண்டும், கர்த்தரை சார்ந்து பிரயாணம் செய்ய வேண்டும். எவ்வளோ பேர் பாருங்கள், கர்த்தரை நம்பி சார்ந்து கொள்ளாதவர்கள்லாம் எவ்வளோ பேர் பாதியிலே விட்டுட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. பைபிளில் கூட எவ்வளோ பேர் பாதியில் நிறுத்தப்பட்டதெல்லாம் நாம் வேதத்தில் படிக்கின்றோம். அப்போ இந்த பிரயாணத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி எபிரேய நிருபக்காரர் சொல்கிறாருன்னா, சில காரியத்தை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்கிறார், தள்ளிவிட வேண்டும் என்று சொல்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எதற்குன்னு பார்த்தோம். இந்த பிரயாணத்தில் என்ன சொல்கிறார்? பாரமான யாவற்றையும் நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, 2 காரியத்தை மென்ஷன் பண்ணுறார். பாரமான காரியம், பாவத்தை தள்ளிவிட்டு, நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்போ கவனமாக கேளுங்க, 2 காரியத்தை தள்ளி விடணும். பாரம் ப்ளஸ் அடுத்தது பாவம். இதை தள்ளிவிட்டு ஒரு காரியத்தை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே நம்முடைய இருதயத்தில் தூக்கி வைத்து கொண்டு ஓட முடியாது. பாரத்தையும் தூக்கிட்டு ஓட முடியாது, பாவத்தை தூக்கிக்கிட்டு ஓட முடியாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம யாரையுமே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, நம்மையும் யாரும் பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போக முடியாது. நல்லா மனதில் பதிய வச்சுக்கணும் இந்த ஒரு வார்த்தையை புரியுதுங்களா? நம்ம யாரையும் திரும்ப சொல்கிறேன், எப்படியாவது எங்களை அங்கே கூட்டி போங்க இங்கே கூட்டி போங்கன்னு சொல்லி மனிதர்களை பார்த்து கேட்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு எப்படியாவது எங்களையும் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு நானும் என்னையும் நீங்கள் கூட்டி போக முடியாது, உங்களையும் நான் கூட்டி போக முடியாது. நம்மை கூட்டி போகிறவர் கர்த்தர், அவர் ஒருவர் மட்டும்தான் நம்மை கூட்டி செல்கின்றது. ஆகவே நம்ம ஓடுற ஓட்டம் நமக்கான ஓட்டம் மட்டுமே. இந்த ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10 பேரை இடுப்பில் கட்டி கொண்டு நம்மளால் ஓட முடியாது, இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள், தூக்கிட்டு ஓட முடியுமா? தூக்கிட்டு குழந்தைய தூக்கி வச்சே நம்மளால் ஓட முடியாது, நடக்கவும் முடியாது, இல்லைங்களா? எவ்வளோ தூரம் போக முடியும்? ஒரு குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் போக முடியும்? ஒரு 2 கிலோமீட்டர் போக முடியுமா? இல்லை 3 கிலோமீட்டர் போக முடியுமா? முடியாது, இல்லைங்களா? குழந்தையவே தூக்கிட்டு போக முடியாது, 10 பேரை எப்படி இடுப்பில் கட்டி நம்மளால் தூக்கிட்டு போக முடியும்? அது மட்டும் இல்லை, இப்படி தூக்கிட்டு போகும்போது இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்துட்டே போவோம், வந்துட்டானா இல்லையா. சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேரள் இப்போ தான் கொஞ்சம் வாகன வசதி வந்ததுனால கொஞ்சம் நல்லா போகிறோம். அப்போல்லாம் பாருங்கள் பைக்கில் தான் போவோம். எல்லோரும் ஒரு 10 பைக்கு போகுதுன்னா முன்னாடி நான் போவோம் பாருங்கள், போய் கொஞ்சம் நின்று எல்லோரும் வந்துட்டாங்களா அவர் வெயிட் பண்ணி திரும்ப வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு எல்லாம் சில பேர்லாம் பாருங்கள் மெதுவாக வருவாங்க. நானும் டைமிங்கில் போயிட்டுருப்பேன், வேகத்தில் போய் கரெக்டாக டைமை முடிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள், மெதுவாக வருவாங்க. கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு மிஸ் ரெபியா கிடைக்க என்ன ஒரு பின்னாடி பார்த்துட்டு வராங்களா, வரலைங்க அப்படின்னா கொஞ்சம் நிப்பாட்டுவோம்.
நீ பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் பண்ணுவோம் வராங்களான்னு பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு வண்டி. ஏன்னா சில பேர்லாம் பாருங்கள், இந்த கேரளா போகும்போது இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்டை மாதிரி வேறு ரூட்லாம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால மெதுவாக சில பேர் அப்போ பைக்கில் போகிற சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டாப்பிங் நிறைய நிற்போம். நாங்கள் வந்துட்டாங்களா பார்த்துட்டு எத்தனை வண்டி வருது பாரு, ரைட்டு 5 வண்டி வருதா 10 வண்டி வருதா, சரி ஓட கிளம்பிடலாம். என்ன சொல்கிறேன், திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனோம்னா நம்மளால் சீக்கிரம் நம்ம போக வேண்டிய பிரயாணத்தை போக முடியாது. அது நிறையா தாமதமாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் பாரம் மற்றும் பாவம் இது ரெண்டுத்தையும் நம்மளால் சுமந்துக்கிட்டு கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓட முடியாது, பரலோகத்தை நோக்கி பிரயாணம் செய்ய முடியாது. ஆகவேதான் என்ன சொல்கிறாருன்னா, இது ரெண்டுத்தையும் உதறி தள்ளிவிடு. பாவம் சொல்கிறார் இல்லையா, பாரமான யாவற்றையும், நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ இந்த 2 காரியமும் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்துவிடும். அப்போ நம்ம தடை இல்லாமல் ஓட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரே காரியம், இயேசுவை நோக்கி சொல்கிறார் இல்லையா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்போ இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஏன் இயேசுவை நோக்கினா, அவர் தான் விசுவாச ஓட்டத்தை துவக்கி வைக்கிறவர். துவக்கி வைக்கிறார்னா நிச்சயம் அவர் முடிப்பார். அதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ராமசேஷை விட்டு கிளம்புனார்னா, வாக்கு கொடுத்தாருன்னா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம்தான் நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னா கண்டிப்பாக அந்த தேசத்துக்கு அவங்கள கூட்டி போய் சேர்ப்பார். அதான் நியமித்திருக்கிற ஓட்டம் அவர்களுக்கென்று. இஸ்ரவேல் ஜனம் நியமித்திருக்கிற ஓட்டம் அது கானான். இன்றைக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் பரலோக வாழ்வு. அதை நோக்கி போயிட்டுருக்குறோம், பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாரமான பாவமான காரியத்தை தள்ளிடணும், இயேசுவை நோக்கி ஓடணும். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்கிறாரு பொறுமையோடே ஓட கடவோம். பாருங்கள், இப்படிப்பட்ட பிரயாணமாக இருந்தால் நாம் அழகாக செல்ல முடியும். இந்த பிரயாணத்தை இப்படி நாம் அமைப்போம் என்றால் நம்முடைய பிரயாணம் அழகாக செல்ல ஆரம்பிக்கும். இப்படி நம்ம போக ஆரம்பிப்போம் என்றால் நம்முடைய பிரயாணத்திலையும் ஆண்டவர் வந்து கூட இருக்கிறார் என்று சொல்ல முடியும். இப்படி போகும்போது பாரமான பாவமான காரியத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நம்ம நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு போகும்போது நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கும், எஸ் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. ஆகவே பவுல் என்ற ஒருத்தர் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்றெல்லாம் சொல்கிறார். ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தை முடிக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த பூமியில் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நியமித்திருக்கிற பல ஓட்டங்கள் இருக்குது. இந்த ஓட்டத்தை திரும்ப சொல்கிறேன், நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும். பவுல் சொல்கிற போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓடும்போதே இருக்கின்ற முதல் போராட்டம் என்ன தெரியுங்களா? ஓடும்போது இருக்கின்ற முதல் போராட்டமே இந்த பாரமான எல்லாவற்றையும் இறக்கி வச்சு ஓடுறதான் முதல் போராட்டமே. அதை இறக்கி வைக்கணும். அதை இறக்கி வச்சாதான் ஓட முடியும். அதான் நமக்கு இருக்கின்ற போராட்டம். எப்படி இறக்கி வைக்கிறதுன்ற போராட்டம் தான் எல்லாருக்குமே இருக்குது. பாரமான காரியங்கள். இன்றைக்கி சில பேர் பாரமான காரியத்தை தலைமையில தூக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால தான் ஓட முடியல. 2வது பாவம். இது ரெண்டுமே அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட முடியாமல், அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற லக்கை தொட முடியாமல் அப்படியே ஸ்டக்காகி நின்று ஒன்று தான் இருக்கிறாங்க. சில நேரத்தில் பாருங்கள், வயதுக்கு வந்தது போல் பாவமும் அவங்கள தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. பாவம் எப்போதுமே சின்ன வயசில் இருக்கிற மாதிரி பாவம் இருக்கிறது கிடையாது. வயசாக 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 பாவமும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ என்னன்னா, அதை உதறி தள்ள வேண்டியதாக இருக்குது. பாரமான காரியத்தையும் அது ஒவ்வொரு ஏஜுக்கும் பாரம். அதான் சொல்கிறாங்க இல்லையா, சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பாரம் அது பெரியவங்களுக்கு வருவது கிடையாது. பெரிய பிள்ளைகளுக்கு இருக்கிற பாரம் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் வேரியேஷன் ஆகுது. நாளாக நாளாக வயசாக வயசாக வயசும் ஆகுது, பாரமும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது, பாவமும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிக்குது. பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்கிறார். அவர் போராட்டத்தை எப்படி பார்க்குறாரு? நல்ல போராட்டமாக பார்க்கின்றார். ஏன் அப்படின்னா, நல்ல அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டம் கர்த்தரை முன்னாடி வச்சு போகிறதுனால அது அவருக்கு நல்ல போராட்டமாக மாற்றப்பட்டிருக்குது. ஆகவேதான் என்ன 33 படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய தகவல் போல அது நமக்கு காமிக்குது பாருங்க. என்ன சொல்கிறாரு? அவங்க எங்கே துவங்கி எங்கே பாளையம் என்கின்ற தகவல் எல்லாமே என்னாக 33 மேற்கோள் காட்டுகின்றார். இந்த 33ஆம் அதிகாரம் நீங்கள் படிக்கும்போது சில நேரத்தில் தமிழ் வார்த்தை நமக்கு புரியாது, சில வார்த்தையெல்லாம் ஆனாலும் என்ன பண்ணுங்க, 33ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பிறகு இது 33 படிக்கும்போது யாத்திராகமம் 12 கையில் வச்சு படித்தாதான் நமக்கு சில விஷயம்லாம் நமக்கு புரிய வரும் இல்லைங்களா? இது 33, 49, 50 வசனம் படிக்கிறேன். 49ஐயும் 50ஐயும் படித்து காமிக்கிறேன்.
யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்யெசிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தீம் மட்டும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்றார். என்னன்னா இந்த பிரயாண விவரங்களெல்லாம் பற்றி சொல்கிறதா இருக்குது. திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே உங்களோடு கூடவே இருந்து உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்றைக்கி நேரத்தில் நம்ம மறக்கிற ஒரு காரியம் என்னென்னா, நன்றி செலுத்த மறந்துடுறோம். நம்ம நாட்களை யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் தாவீதெல்லாம் போய் கேட்டிங்கன்னா, ஆண்டவரே இவ்வளோ நாள் நீங்கள் நடத்தி வந்தீங்கன்னா எம்மாத்திர ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்க தோணும், சொல்ல தோணும். யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ தூரம் நம்மளை நடத்துறது நம்ம நினச்சாலே எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமாக. நான்லாம் எம்மாத்திரம் என்னை போய் கர்த்தரை தெரிந்து கொண்டு என்னை போய் இப்படி அழகாக நடத்தி ஸ்மூத்தாக நடத்தி இந்த அழகாக கொண்டு வந்திருக்கிறாரே. அவங்க தான் பாருங்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஆமென். நாட்கள் போதாது. நம்ம நாட்கள் நமக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள் இருந்து கர்த்தர் நடத்தின விதங்களெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியம் சுவாரஸ்யமாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா, இவர்களை போல தான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் நம்முடைய வாழ்வு ஒரு வனாந்திரம் பயணம். இதில் சில அறிவுரைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று மோசஸ் விரும்புகிறார். 33:51 நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது, கவனமாக கேளுங்க, இன்னும் போய் சேரல, போய் சேர்ந்த உடனே என்ன பண்ண வேண்டும் பாருங்கள். விசுவாசத்தோடு முன்கூட்டியே கவனமாக கேளுங்க. இதில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, போய் சேரல, சேர்றதுக்கு முன்னாடியே என்னன்னா போய் சேர்ந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு, நீங்கள் சேர்ந்த உடனே அங்கே செய்ய வேண்டிய சில முக்கியமான சில காரியங்கள் இருக்குது, அதை சொல்லிக் கொடுக்காரு. 51 திரும்ப படிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும், வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்தி விட்டு அதில் குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள். அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களுக்கு கூறுகளுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். பாருங்கள், வேகத்தில் படிச்சுட்டேன், இருந்தாலும் நேர்த்தி நிதானமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். போ நல்லாவே புரியும். என்ன சொல்கிறாரு, கானான் உள்ள போனோன்னுமே சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, சில காரியத்தை செய்ய சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, போனோன்னுமே நீ செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் துரத்து அப்படின்றார். துரத்து. ரெண்டாவது, விக்கிரகங்கள் எல்லாம் அழித்து நிர்மூலமாக்கு. இது ஆண்டவருடைய கட்டளை. இது நீ செய்யலைன்னா கவனமாக என்னென்ன காரியம், துரத்தணும், விக்கிரகங்களை அகற்ற வேண்டும், அவைகளை நிர்மூலமாக்க வேண்டும். அப்படி செய்யலைன்னா என்ன சொல்கிறாருன்னா 55 சொல்கிறாரு, நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், துரத்தலைன்னா என்ன நடக்கும், அப்பொழுது அவர்களில் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூறுகளுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். கர்த்தர் சொல்ல, நீ துரத்தலை அப்படின்னா அவன் உன்னை உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சிருவான் அப்படின்றார். அது மட்டுமல்ல, என்ன சொல்கிறான்னா, நீ துரத்தலைன்னா அவங்களுக்கு நான் என்னென்னலாம் செய்வேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் உனக்கு செய்வேன் அப்படின்ட்டார். எதிரிகளுக்கு செய்கிறது உனக்கு செய்வேன்ட்டார். நான் படித்த சேம் அதே தான். எபிரேயரில் 12 படித்தோம் இல்லையா, நம்மளுடைய ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கணும். ஓட்டத்தை ஓடும்போது துரத்த வேண்டியதில் துரத்தணும். எப்படி,
பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாருங்க, இதற்கும் அந்த எபிரேயர், அதாவது எண்ணாகம் 33க்கும் எபிரேயர் 12:1க்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது இல்லைங்களா? அது ஒரு ஓட்டம், இங்கேயும் ஒரு ஓட்டம். இவங்க கானான் தேசத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. இங்கு நமக்கு நியமித்திருக்க ஓட்டம் பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். வந்து போகிற வழியில் இவங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணுறாரு. போகிற போது அங்கே இருக்கிற ஜனங்களை துரத்துலாம் உனக்கு மிகப்பெரிய உன்னையை அவர்கள் உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, கேர்ஃபுல்லாக இருன்றார். அதே போல எபிரேய ஆக்கியோன்னு சொல்கிறாரு, பாரமான அவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளி விட்டு. கவனிச்சிங்களா? இவங்க கானான் என்று சொல்லக்கூடிய தேசத்தில் நுழைந்த உடனே செய்யணுன்றார். அப்படி செய்யலைன்னா அவங்களுக்கு செஞ்சதை நான் உனக்கு செய்வேன்னு சொல்கிறார். கவனமாக கேளுங்க, நடந்தது என்ன தெரியுங்களா? தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு எதிர்மாறாக தான் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. நான் என்னாகமத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி யோசுவாவை படிச்சுட்டு தான் என்னாகமத்துக்கு உள்ளே வர ஆரம்பித்தேன். என்னாகமத்து தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறாங்க, யோசுவாவில் தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறாங்க. இங்கே துரத்த சொன்னார் பாருங்க, இவங்க எல்லாரையும் எல்லா இடத்துலையும் பாருங்க பேலன்ஸ் வைக்கிறானுங்க, எல்லாத்தையும் ஃபுல்லாக காலி பண்ணுன்றார். யோசுவா எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் இவங்க பண்ணின முட்டாள்தனம்னா, ஏனாக்கியராக இருக்கட்டும், எபூசியராக இருக்கட்டும், கானானியாக இருக்கட்டும், எல்லாரையும் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பேரை அவங்க பேலன்ஸ் வச்சுட்டு போகிறாங்க. அவங்க பேலன்ஸ் வைக்கும்போது என்னமா சொன்னாங்க, இவங்கெல்லாம் இருக்கட்டும், நமக்கு வேலை செய்கிறதுக்கு வேலைக்கு இவங்க வேலைக்கு ஆட்களாக வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வைக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? யாரை பேலன்ஸாக வச்சாங்களோ அவர்கள் தான் ஆண்டவர் சொன்னது மாதிரி நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதே மாதிரி கானான் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரால் உபத்திரவப்படுத்தப்பட்டாங்கன்னா தேவன் சொன்னார், நீ போனீங்க முத வேலை எல்லாத்தையும் துரத்துனார். இவங்க துரத்துல பாதி பேரை வச்சாங்க, கொஞ்சம் பேரை வச்சாங்க. கடைசியில் அவங்க தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியாக, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, மிகப்பெரிய ஒரு பாரமாக. அவதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டத்தில் கூட பாரமான யாவற்றையும் நம்ம நெருங்கி சுற்றி பாவத்தை உதறித்தல நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது என்ன பண்ண போகுது, இதெல்லாம் பெருசா, இதெல்லாம் பெரிய விஷயங்களா, அதெல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறாரு, கிருபை நிறையா இருக்குது, தயவு நிறையா இருக்குது, இறக்கம் நிறையா இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் வந்து யார் கண்டுக்கிறா, யார் பார்க்குறா, யார் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிடும். கடைசியில் பாருங்கள், நம்முடைய ஓட்டத்தை ஓட முடியாமல் ஸ்டக்காக்கி வச்சதே இவங்க எப்படி ஓட்டத்தை சரியாக ஓட முடியாமல் ஸ்டக் ஆனாங்களோ அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு கூட அப்படியே ஸ்டக் ஆகி சில பேருக்கெல்லாம் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கிறது. இந்த ஜனங்கள் செய்யாமலே போயிட்டாங்க, தேவனுடைய வார்த்தை கடைபிடிக்காமலே போயிட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, விக்கிரகாராதனை பண்ண ஆரம்பித்தாங்க. படிக்கிறோம் பாருங்கள், அப்போ புரியும் பாருங்கள். இப்போ எப்படி 12 வச்சு படித்தோல்லே, இந்த எண்ணாமம் 33 படித்தோம் இல்லைங்களா? இப்போ சங்கீதம் 106க்கு போங்க, 106 33 கையில் வச்சு படிக்க போகிறோம். இன்னும் நல்லா புரியும் பாருங்கள். ரொம்ப வருஷத்துக்கு பிற்பாடு சங்கீதத்தை எழுதின சங்கீதத்தை எழுதின சங்கீத ஆக்கியோன் இவர் 106ஆம் சங்கீதத்தில் முழுக்க இந்த என்னாகமம் புஸ்தகத்தை மேற்கோள் காட்டி தான் பேசுகின்றார். ஆகவே நான் உங்களுக்கு படிச்சுக்காம என்னாகம புஸ்தகத்தையும் மேற்கோள் காட்டி பேசுகிறாரு. இந்த ரெண்டு அதாவது என்னாகமத்தை கையில் வச்சுக்கிங்க, 106ஆம் சங்கீதத்தை கையில் வச்சுங்க. இங்கே தான் பேச போகிறோம், ஓகேங்களா? படிக்கிறேன். 106ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம் படிக்கிறேன். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி, எடுத்துக்கிட்டீங்களா? படிக்க பார்க்கலாம். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. அப்பா, எத்தனை வருஷம் கழிச்சு சங்கீதத்தை எழுதுகிற சங்கீதக்காரன் எழுதி வைக்கிறாரு பாருங்க. இந்த ஜனங்கள் பண்ணின சேட்டையை எழுதி வைக்கிறார், அழிக்கவில்லை. இப்போ 14ஆம் வசனம் படிச்சு காமிக்கிறேன், எடுத்துக்கிங்க. 106ஆம் சங்கீதம். இந்த 106ஆம் சங்கீதம் முழுவதுமே என்னாகம புஸ்தகத்தை மேற்கோள் காட்டுறார். 33 மட்டும் இல்லை, என்னாகம புஸ்தகத்தை மேற்கோள் காட்டுறார். ஆகவே 106 என்னாகமத்தை வச்சு பேச போகிற சில வார்த்தைகளை என்ன. முதல்ல 106 14ஆம் வசனம். வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இது எங்கே இருக்குது? என்னாகமம் 11:4 எடுத்துக்கங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பக்கத்தையும் கையில் வச்சுக்கோங்க.
இல்லைன்னா எழுதி வச்சுங்க, டக்கு டக்குன்னு எழுதி வச்சுங்க. படிக்கிறேன். என்னாகும் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புதிய கொடுப்பவர் யார்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 106:14 சொல்கிறார் இல்லையா, வனாந்திரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் இல்லைங்களா. சரி, இப்போ 106:16 படிப்போம். சங்கீதம் 116:16. பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். இது எங்கே இருக்குது? என்னாகமம் 16க்கு போங்க. என்னாகமம் 16 31 32 படித்து காமிக்கிறேன். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. என்ன சம்பவம்? ஆரோனுக்கும் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. அதுக்கு நிமித்தமாக நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல 106:17 பூமி பிளந்து தாத்தானையும் விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. இது எல்லாமே எங்கே நடக்குது? என்னாகமம் 16 நடக்கிறது. சரி, இப்போ 106:18 படிக்கிறேன். அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி இருந்தது, அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. சரி, இது எங்கே என்னாகமத்தில் இருக்குது? 16:35 படிக்கிறேன் பாருங்க. அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பாருங்க, எவ்வளோ சங்கீதக்காரன் எவ்வளோ நுணுக்கமாக இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை படித்து அங்கிருந்து மேற்கோள் காட்டி பல விஷயத்தை பேசுகிறார். இப்போ 106 சங்கீதம் 30 படித்து காமிக்கிறேன். 106:30. அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. சரி, இது எங்கே என்னாகும் புத்தகத்தில் இருக்குது? என்னாகமும் 25 7 8 படிக்கிறேன். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதை நின்று போயிற்று. பாருங்க, எவ்வளவு கேர்ஃபுல்லாக சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ 106:34 படிச்சு காமிக்கிறேன். 106:34 கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. 35 படிக்கிறேன். இவங்க என்ன பண்ணுனாங்க? ஜாதிகள் அழிக்காம என்ன பண்ணுனாங்க? கானாங்கு போன பிற்பாடு ஜாதி அழி விக்கிரகத்தை நிர்மூலமாக்குனார். இவங்க பண்ணல. என்ன நடந்துச்சு? 106 விளக்கம் சொல்றார். இவங்க என்ன பண்ணாங்க? போனோன்னுமே 35 ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று பேர் மோசமான ஆட்கள் இருப்பாங்க பாருங்க. ஜாதிகளோடு கலந்து அவர்கள் கிரியைகளை கற்றுக்கொண்டார்கள். அப்புறம் 36 அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கன்னியாயிற்று. 37 அவர்கள் தங்கள் குமாரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு என்ன ஆட்களா யாருங்க? வேற யாரும் இல்லை, நம்ம ஆளுங்க தான். கானான்ல போயிருந்தவங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு கேவலத்தனமான ஒரு காரியம் பண்றாங்க பாருங்க. பிசாசுகளுக்கு தங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்களாம். எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் தெரியுங்களா இவங்க செஞ்ச ஒரு காரியம். சரி, இப்போ இன்னொரு படிக்கிறோம். 38 படிக்கிறோம் பாருங்க. அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. தங்கள் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தம். என்ன சொல்றாரு? இது யாரை பற்றி பேசுறாருன்னா, பிறந்த குழந்தைகள், குற்றமற்ற இரத்தம், பிள்ளைங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாருங்க பேய்களுக்கு பலியிடுறாங்க. புறஜாதிகளிலும் சொல்லப்படாத ஒரு கேடுகட்ட விஷயமா இருக்குது. 106 சங்கீதத்தை அவர் எழுதும்போது எவ்வளோ வேதனை. இதெல்லாம் எழுதும்போது அவங்க எவ்வளோ வேதனையோடு இதெல்லாம் எழுதியிருப்பாங்கல்ல. சில விஷயத்தெல்லாம் எழுதும்போதெல்லாம் நல்லது எழுதும்போது சந்தோஷப்பட்டுருப்பாங்க. சில வேதனையான காரியத்தில் எழுதும்போதெல்லாம் நானாக இருந்தால் கண்டிப்பாக அழுதுருப்பேன். இவங்க கண்டிப்பாக அழுதுருக்க தோணும்.
இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, இப்படிலாம் செஞ்சுட்டாங்களே, சீன்லாம் நினச்சி பார்த்து பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம் என்பதை நினைத்து கோருங்க. பிறந்த குழந்தைகளை கொண்டு சென்று பேய்களுக்கு பலியிட்டிருக்கிறார்கள். தேவன் என்ன சொன்னார்? கானானுக்கு போன பிற்பாடு நீ எப்படிப்பட்ட லைஃப்பை வாழணும்னு கற்றுக் கொடுத்த. அந்த மட பசங்க அங்கே போனோன்னுமே எல்லாமே நேர் எதிர் மாறாவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ என்ன சொன்னார் கர்த்தர்? 33 என்ன 33 சொன்னார்ல, என்ன சொன்னார்? கடைசி வசனம் படிச்சலையா? அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல். என்ன சொல்லிட்டு பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் சொல்கிற, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற. என்னன்னா, நீ ஒழுங்காக அங்கே போய் பண்ணலாம், அந்த ஜனங்களுக்கு செய்ய வேண்டியது நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தர் சொன்னது எப்படி செஞ்சுட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் என்ன பிரச்சனை காரணம்னா, கர்த்தர் சொன்னதை செய்யாமல் போகிறதுனால தான் பிரச்சனை பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படியணும். கர்த்தர் எப்போதுமே நல்லவர். எப்போதுமே பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக கிடையாது, நமக்கு சாதகமாக தான் இருக்கிறார். எப்போதுமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்குறார். எப்போதுமே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, உங்களால் 5 இட்லி சாப்பிடணுமோ 5 இட்லி தான் வைப்பார். சிலர் 10 இட்லி 10 இட்லி வைப்பார். 500 இட்லி வச்சு திணிச்சு உட்காந்து தின்னு வாந்தி எடுத்தாலும் தின்னலாம் சொல்ல மாட்டார் இல்லைங்களா? உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான். இந்த ஜனங்கள் ரொம்ப கர்த்தர் ரொம்ப அப்படி ஒன்றும் ஒரு கொடூரமான ஒரு கேப்டன் கிடையாது, கொடூரமான ஒரு ஆள் கிடையாது. நம்மை போன்றவர் கண்டிப்பாக கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவார். ஆனால் இவங்க தப்பான காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? 33ஆம் அதிகாரம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னார். ஆனால் இவங்க அதெல்லாம் சரியாக கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. கானான் உள்ளே போன பிற்பாடு தெரியும். யோசுவா புஸ்தகத்தெல்லாம் படித்து பார்க்கும்போது தெரியும், ரொம்ப வேதனையாக இருக்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஞ்சர் ஆபத்தாக இருக்கும். இந்த மக்கள் பண்ணின இந்த மிஸ்டேக்கு கர்த்தர் சொன்ன மாதிரி இந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க, வேதனைப்படுத்தப்படுறாங்க, அவங்க சந்ததிகள் எப்படி பாதிக்கப்படுது, இந்த பிரச்சனை சந்ததிகளை எப்படி தொடருகிறது என்ற விஷயம்லாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் படிச்சுன்னா இன்னும் ஆள ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ வேதனை சந்திக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அங்கே போகல, ஏன்னா 34க்கு போவோம். பயந்துடாதீங்க. ஐயோ, இப்போ சங்கீதம் போன மாதிரி யோசுவா போயிடுவாரா, நியாயாதிபதிகள் போயிடுவா, பயந்துடாதீங்க. 34 ஏன்னா 34 போவோம். 2-3 வசனம் படிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது, இன்னும் போகிறதுக்கு முன்னாடி சேரும்போது, உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும், கிழக்கே இருக்கிற உப்பு கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாக இருக்கும். எல்லையை குறிக்கிறார். எங்கெங்க சொல்கிறார்? அத்து. நம்ம ஊரில் சொல்லணும் அத்து போடுறார். எல்லா இடத்துலையும் அத்து போட்டு கல்லை நட்டு வைக்கிற மாதிரி இப்போ கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு அத்து போட்டுக்கிட்டு இருக்கிறார். மூலக்கல்லை கல்லை வச்சு நாட்டிகிட்டு இருக்கிறார். இந்த இடம் முழுவதும் மட்டுமே நீ மட்டும்தான். என்ன சொல்கிறேன்னா, எதுக்காக அத்து போடுறாரு? இது தொடங்கி இந்த கிழக்கு இந்த திசை தொடங்கி அந்த திசை வரணும், இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் அத்து போடுற தேசம் இல்லாமல், நான் குறிக்கிற தேசம் இல்லாமல், அது அந்த இடம் முழுவதுமே நீ மட்டும்தான் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறாரு. நீ மட்டும்தான். ஏன் தேசம் எல்லையை குறிக்கிறாரு? கானான் தேசம் எல்லையை தேவன் குறிக்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, இதுக்குள்ளே நீ மட்டும்தான் இருக்கணும், வேற யாரையும் உள்ள விட்டக்கூடாது. அந்த இடம் முழுவதுமே இஸ்ரவேல் மக்களால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது சேம் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ கர்த்தர் என்ன சொல்கிற விஷயம் என்னன்னா, அதை தான் இன்றைக்கி நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதே காரியத்தை இயேசு கற்றுக் கொடுக்குறாரு. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு எண்ணத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தான் அன்பு கூறுவாயாக. என்ன சொல்கிறார்? கானான் தேசம் முழுவதும் நீ மட்டும்தான் இருக்கணும், நான் மட்டும்தான் இருப்பேன்ற மாதிரி இப்போ புதிய ஏற்பாட்டை சொல்றாரு. முழு இருதயம், முழு மனம், முழு பலம், முழு எண்ணங்கள், முழு சிந்தையோடு என்ன அன்பு கூறுவாயாகன்னா என்ன சொல்றாருன்னா, இங்கே பாருப்பா, தேசம் முழுவதும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நிரம்பி இருக்கணுமோ அதே போல் இந்த உன்னுடைய இருதயம் முழுவதும் நான் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆகவேதான் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதின் பொருள் என்ன? உன் வாழ்க்கை முழுவதிலும் நான் நிரம்பி இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய பொருளாக இருக்குது.
நாம் என்ன செய்கிறோம்? வாழ்க்கையினுடைய முழுமையான காரியத்தில் என்ன பண்ணுறோன்னா கேப் விட்டுறோம். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுன்னு சொன்னால் அந்த முழுமை இல்லை, கேப், நிறைய கேப். இப்போ என்னன்னா இந்த கேப் இல்லாமல் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கேப் இல்லாமல் எப்படி வாழ்கிறது? முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூற முடியுமா? முடியும். எப்படி? பாரமான யாவற்றையும் நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவம் என்பதையெல்லாம் கண்டுபிடித்து முதலாவது வெளியே துரத்த வேண்டும். இஸ்ரவேலர் துரத்தினார்களா? துரத்தவில்லை. துரத்தவில்லைன்னு என்ன சொன்ன அர்த்தம்? கேப் விட்டுட்டாங்க. எங்கெங்கெல்லாம் கேப் விடுறாங்களோ அங்கே நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்க எந்த இடத்துல கேப் விட்டாங்களோ அந்த கேப்பில் பிசாசு நுழைந்து விடுவான். புரியுதுங்களா? நம்முடைய இருதயத்தில் கூட முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுன்னு சொல்லும்போது அன்பு கூற வேண்டும். இந்த இருதயத்தில் கொஞ்சம் கேப் விட ஆரம்பிச்சிட்டோம்னா உள்ளே யார் உட்கார ஆரம்பிச்சிருவான்னா பிசாசு உட்கார ஆரம்பிச்சிருவான். அவன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவான். அதுதான் பாருங்கள், நீங்கள் இந்த எல்லைகளெல்லாம் படிக்கணும். இந்த எல்லைகளுக்குள் நீங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தேவன் சொல்கிறார். என்ன சொல்ல போனால், இந்த பார்டருக்கு வெளியே பிசாசை வை, பார்டருக்கு உள்ள பிசாசை கொண்டு வராத. பார்டருக்குள்ளே நீயும் தேவனும் மட்டும்தான் இருக்க வேண்டும். புரிஞ்சுச்சுங்களா? எல்லாமே வெளியே தான் இருக்கணும், இருதயத்துக்கு வெளியே தான் இருக்கணும். இருதயத்துக்கு உள்ளே எவனையும் கொண்டு வர தேவனை தவிர மற்ற எதுக்குமே இடம் கிடையாது. அப்போ தேவன் குறித்து கொடுத்த இடங்களுக்குள்ளே நீங்களும் தேவனும் தான் வாழ வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் எப்படி தேசத்தில் விடக்கூடாதுன்னு தேவன் விரும்பினாரோ அதே போல் இருதயம் என்று சொல்லக்கூடிய இதுவும் நிலம். இயேசுக்கு சொல்கிறார், இந்த இருதயத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? உங்கள் இருதயம் நிலம், லேண்டு. இன்னும் சொல்லுவோம் கானான். நம்முடைய இருதயம் தான் மிகப்பெரிய ஒரு கானான் தேசமாக இருக்குது. இப்போ இந்த தேசத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணக்கூடாது, உள்ள கேப் விடக்கூடாது. கேப் விட்டாலே பிசாசு உள்ளே பூந்துருவான், அவன் வேலைகளெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஆகவே நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அது கேப் இருக்குதா? சிந்திச்சு பாருங்கள். கேப் இருந்துச்சுன்னா தேவன் சொல்ல ஓட்டத்தை ஓடிட்டுருப்பா, உன்னை சுற்றி நெருங்கி பாரமான யாவற்றையும் உன்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் போயிட்டே இருங்கன்றார். அப்போ உங்கள் எல்லைகளை பாருங்கள். இந்த எல்லைகளை எப்படி பிடித்தார்கள் என்பதை நம்ம யோசுவா புஸ்தகம் முழுவதும் படிக்கிறோம். அங்கே தான் பிடிக்கிறாங்க. யோசுவா புஸ்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீ இதை படித்து நீங்கள் அடுத்து யோசுவாவுக்கு போனீங்கன்னா ரொம்ப இல்லை, கண்டினியூவாக படிக்கிறது நல்லது. இதை படிச்சுட்டு யோசுவாவுக்கு போனால் உடனே அவங்க கானானுக்குள்ளே எப்படி உள்ள நுழைகிறார்கள் என்பதெல்லாம் யோசுவாவில் போகும். இந்த உபாகம் புஸ்தகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் தலைமுறைக்கு மோசஸ் கொடுக்கின்ற சில வழிமுறைகள் தான் இந்த உபாகம் புஸ்தகம் முழுவதும் நம்ம படிக்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ என்னென்னா, கர்த்தருடைய காரியத்தை சரியாக நம்ம கடைப்பிடிக்கலைன்னா என்ன நடக்கும் என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இவங்க என்ன பண்ணாங்க? ஏழைகளுடைய நிலங்கள் எல்லாம் பணக்காரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. கானானில் போக முடியல. உள்ளே போனாலும் இவங்க கானானில் போய் எகிப்தில் எப்படி அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்களோ இப்போ கானானில் போய் சில பேர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இவங்க பேலன்ஸை வச்சாங்க பாருங்கள். சில ஆட்கள் அவங்க கையில் இவங்க வேலை செய்யக்கூடிய நிலைமைக்கு அவன் பாஸ் மாரி ஆகிட்டான். நம்ம ஆட்கள்லாம் ஸ்லேவ்ஸ், அடிமைகளாக வேலைக்காரர்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் தேசத்து குடிகளை துரத்தி விடாததால் அவர்களுக்குள்ளாக அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடக்க ஆரம்பித்தது. இது எண்ணிதான் ஆமோஸ் என்ன சொல்கிறார்? படிப்போம். ஆமோஸ் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். ஆமோஸ் பிற்காலத்தில் தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் தன் புஸ்தகத்தில் எழுதும்போது இவங்க யாரெல்லாம் பேலன்ஸ் வச்சாங்களோ அவங்க இவங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக வந்து முடிந்தார்கள், என்ன பண்ணினாங்க என்பதை பற்றி தான் ஆமோஸ் சொல்கிறார். எடுத்துக்கோங்க, 1ஆம் அதிகாரம் போய்க்குங்க. ஆமோஸ் 1:13 வசனம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்கள் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படி கீலேயாத் தேசத்தின் கற்ப ஸ்திரீகளை கீறி போட்டார்களே. யாரு? அம்மோனியர்கள். அம்மோனியர்களை உள்ள விட்டதனால் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, சொல்றாரு, தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படி கீலேயாத் தேசத்தின் கற்ப ஸ்திரீகளை கீறி போட்டார்களே. உள்ள நுழைந்த உடனே அகற்றினா பிரச்சனை இல்லை. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, உள்ள நுழைஞ்சவங்க அகற்ற வேண்டியவர்கள் அகற்றப்படாததுனால
இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, கிலியாத் தேசத்தின் கர்ப்பஸ்திரீகளை கீறி போட்டார்களே. கொடுமை. கற்ப பெண்களை கீறி போடுறதுனா எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் தெரியுங்களா? அதை மாதிரி ஒரு கொடூரம் இருக்காது. ரொம்ப ஒரு இது. சரி, என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனால் நிரப்பப்பட வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தேவனால் நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்படவில்லை என்றால், நம்முடைய இருதயம் நிரப்பப்படவில்லை என்றால் நடக்கின்ற ஒரு விஷயம், ஒரு நாள் பிசாசு உள்ள கேப்பை உள்ளே போந்து அவன் நம்முடைய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிடுவான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லப்போ நல்லா உங்களுக்கு புரியும். எல்லா வீட்லேயும் பீரோ இருக்குது இல்லையா? பீரோ இருக்குது, வீட்டில் செவர் இருக்குது. முதல்ல சின்ன கிராக்கு தான் விட ஆரம்பிக்கும், சின்ன கீரல் தான் வர ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு பார்த்தீங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கீரல் பெருசு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பீரோவியே சுரண்டி பெயிண்ட் அடிக்கிற நிலைமையெல்லாம் வந்துடும். அதே போல் வீட்டில் சுவரும் அப்படி தான் கொஞ்சம் கிராக் விழுந்துருக்கும். கொஞ்சம் நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அப்படியே நம்ம அடிக்கடி பண்ணிடுறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் விட்டுட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வறு அப்படியே போய் சில வீட்டில் மேப் மாதிரிலாம் விழ ஆரம்பிச்சோம். சின்ன சேலம்பட்டினம் மாதிரி இருந்துச்சு, தமிழ்நாடா மாறும், அப்புறம் இந்தியாவை மாறிடும். இவ்வளோ பெரிய தேசம் இப்போ வரைபடத்தை செவுத்துலலாம் வரைஞ்சி வைக்கிற மாதிரி ஆயிருக்கும் பாருங்க. விசுவாசம் அப்படி தான், உள்ள என்ட்ராயிரும். சின்ன கேப்பு தானே, சின்ன விஷயம் தானே, சின்ன டாட் தானே, இதில் என்ன வந்துருப்போம், இது அசிங்கமாக தெரியுது அப்படின்னு நினைப்போம். அந்த கொஞ்சம் கேப்பு தான் கொஞ்சம் அப்படியே போய் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க. அப்போ தான் வேணுக்குன்னு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வச்சு டக்குன்னு அப்படி எடுத்து விடுவாங்க. அப்புறம் டக்குன்னு எடுத்து விட்டுருவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும். வந்து விசுவாசம் நமக்கே தெரியாது, ஃபுல்லாக எடுத்து வர திட்டுவோம். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் ஃபுல்லாக போக ஆரம்பிச்சோம். கேப் விசுவாசம் அப்படி தான். நம்ம கொஞ்சம் கேப் அவன் உள்ளே போக ஆரம்பிச்சோன்னா அவன் உள்ளே பூந்துடுவான். இப்போ உள்ளே பூந்து என்ன பண்ணுறான்? நடக்கிற விஷயம், கிலியாத் தேசத்தின் கற்ப ஸ்திரீகளை கீறி போட்டார்களே, ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அந்த யுத்த நாளில் முழக்கமாகவும் பெருங்காற்றின் புசலாகவும் அதன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்போ என்ன பண்ண, இன்றைக்கி நாமும் என்ன பண்ணுறோன்னா, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்காக முழுவதுமாக காத்திருக்கின்றோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் 34. இப்போ என்ன 34 17 போவோம். 17, உங்கள் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதர்கள் நாமங்கள் ஆவன ஆசேரனுக்கு எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே. ஓகே, இதுவரை புரிஞ்சிட்டிங்களா? தேசத்தை கரெக்டாக கொண்டு போகணும், இருதயம் தேசம் கரெக்டாக நம்ம போகக்கூடிய பரலோகத்தை பற்றி பேசிட்டு வரோம். இடையில சில ப்ராப்ளம்ஸ் அதை சரி பண்ணி பாரம் பாவத்தை உதயத்தில் விட்டு போயிட்டே இருக்கணும். வந்து சரி, இப்போ தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக தேவன் சிலர் தேர்ந்தெடுத்தார். அதில் முக்கியமான ஆள் எலியாசார் மற்றும் யோசுவா. இந்த எலியாசார் அவன் லேவி கோத்திரம், யோசுவா ஒரு புறஜாதி கோத்திரம். என்ன புரிகிறது என்று சொன்னால், உடன்படிக்கையிலே யூதனும் புறஜாதியும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு விலைக்கு காமிச்சேன். காலேபியும் யோசுவாவையும் விலைக்கு காமிக்கும்போது சொன்னேன். இப்போ தேசத்தை பங்கிட்டு கொடுக்குற பொறுப்பு யாருக்கு வருகிறது? ஆசாரணிகை எலியாசார். யார்? லேவி கோத்திரம். நூன் எப்ராஹிம் கோத்திரம். எப்ராஹிம் யார்? புறஜாதி. 2 பேர் தான் பங்கிட்டு கொடுக்க போகிறாங்க. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை துவக்கி வரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. திரும்ப சொல்கிறேன், இந்த வாழ்க்கை பிரயாணத்தை நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார்னா முடித்து வைப்பார். இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் தவிர்க்க வேண்டிய காரியத்தில் தவிர்த்து இயேசு நோக்கி நாம் ஓட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். ஆமென். அப்போ வாழ்க்கை பிரயாணத்தை எதை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால், எபிரேய ஆக்கியோன்னு சொல்கிறாரு. எபிரேயர் 11:10 11. இப்போ 11ஆம் அதிகாரம் போவோம். 10ஆம் வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இன்றைக்கி நாமும் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நகரத்துக்காக தான் நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்காக உண்டாக்குன நகரம். இதை நோக்கி பிரயாணத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்தை, நம்முடைய பிரயாணத்தை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்கிறாரு. நீங்களும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானத்தாரம் கொடுத்து நான் கட்டளையிட்டையாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். நமக்கு இன்றைய கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ப்ராஜெக்டை தேவன் செஞ்சு வந்தவர். இப்போ நமக்கு கொடுக்கின்ற வேலை, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள்.
அப்போஸ்தலர் 1:8 சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் கலிலேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என்ன சொல்றாருன்னா, தேசத்து குடிகளை துரத்துங்கள் என்றால் நம்ம ஆட்கள் என்று நினைக்கக்கூடாது. ஆட்களை இல்லை, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அசுத்த ஆவிகள். புரியுது? இன்னைக்கு நம்ம ஆட்களை துரத்தினா அவ்வளோதான், வேற மாதிரி ஆயிரும். நம்ம என்ன பண்ண, அவங்களை கட்டி வச்சிருக்கிற ஆவிகள், அவைகளை துரத்த வேண்டும். நம்முடைய வேலை மனிதர்களை அழிப்பதல்ல, நம்முடைய வேலை மனிதர்களை ஆட்டி படைக்கின்ற பிசாசுகளை அழிப்பதுதான் நம்முடைய வேலையாக இருக்கின்றது. ஆமென். இந்த பூமி முழுவதுமே இடைவெளி இல்லாமல் கிறிஸ்துவால் நிரப்பப்பட வேண்டும். எந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாது. எல்லாமே எல்லா இடத்துலையுமே கிறிஸ்து 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 என்ற ஒரு பேர் முழக்கங்கள் உண்டாக வேண்டும். ஆகவே சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஆமென். இதை எப்போ சொல்றாரு தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரமேறுவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். ஆமென். ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் பலன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்தகார சக்திகளை முறியடிக்க முடியும். சுவிசேஷத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தில் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எப்படி சீசராக்க முடியும்? சுவிசேஷத்தால் மட்டும்தான் முடியும். சுவிசேஷம் என்பது என்ன? கிறிஸ்து உனக்காக மரித்தார், கிறிஸ்து உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து உனக்காக உயிர்த்தெழுவார் என்கிற செய்தியினால்தான் முழு உலகத்தையும் நாம் தேவனுக்கு சொந்தம் பாராட்ட முடியும். ஆமென். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எதற்கு பலனடைவீர்கள்? சாட்சி சொல்வதற்கு, சாட்சியாய் இருப்பதற்கு. பேதுரு சொன்னார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் சொல்றாரு பாருங்க. அவர் உயிரோடு இருந்ததுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்க அதே போல நீங்களும் நானும் இந்த பூமிக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய இரட்சகர் நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தியானது தேசம் முழுவதும் இடைவெளி இல்லாமல் நிரப்பப்படுகின்ற ஒரு செய்தியாக காணப்பட வேண்டும். முதலாவது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தி போய் ஆகணும். அப்படியே நம்ம பக்கத்தில் அப்படியே செய்தி எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்ல வேண்டும். அப்போ இது எப்படி பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியின் பலத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் சொல்றாரு, பாரமான யாவற்றையும் முதறி நம்ம நெருங்கி சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட எப்படி முடியும்? இது எதால முடியும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்தால் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட முடியும். நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்ம தள்ளிவிட முடியும். ஆமென். யாரால முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் பலனடையும் போது இதெல்லாம் நமக்குள் நடக்கின்ற ஒரு காரியம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடையும் போது இருக்கின்ற காரியம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட முடியும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு சும்மா விடல. அவர் சொல்றாரு, தேற்றரவாளை நான் உனக்கு அனுப்புவேன். அவர் வருவார், உன்னை அழகாக கொண்டு போவார், அழகாக உன்னை நடத்துவார். சத்தியாவியாகி வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்துவார். ஆகுதான் பவுல் சொல்றார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்றார். நான் சொல்றேன், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவால் மட்டுமே தான் தேசத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட முடியும். ஆமென். இயேசுவால் தேசம் நிரம்ப வேண்டும். பாவத்தால் கேப் விடக்கூடாது. கானான் தேசம் முழுவதும் அவரால் நிரம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அதை பற்றி நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவால் நிரம்ப வேண்டும். நம்மை சுற்றில் இருக்கிற இடங்கள் கிறிஸ்துவால் நிரம்ப வேண்டும். தேசம் கிறிஸ்துவால் நிரம்ப வேண்டும். உலகம் அனைத்தும் கிறிஸ்துவால், ஒரு கேப் இல்லாமல் எல்லா இடமும் கிறிஸ்துவால் நிரம்பப்பட வேண்டும். எப்படி முடியும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவால் தான் எல்லா அதிசயம் நடக்குது. ஆவியான வரும்போது கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பலத்தை நமக்குள் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். ஆவியானுடைய பலத்தால் கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கும் போது ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கும் போது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கும் போது மக்கள் நன்மைகளால் நிரப்பப்படுகிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணும்போது அந்தகார சக்திகள் விரட்டி அடிக்கப்படுகின்றது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையை நன்மைகளால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவால் மட்டும்தான் நன்மைகளால் நிரப்பப்பட முடியும். ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை துவக்கியவர் அவர்தான். நிச்சயமாக உங்கள் ஓட்டத்தை முடிப்பதற்கும் பலத்தை கொடுப்பார். இன்றைக்கு காலையில் சொல்லப்பட்ட பிரகாரமாக வலுவாதபடி நம்மை காக்கிறவர், தம்முடைய மகிமையின் சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ளவர் அவரே.
ஆமென். வீட்டில் போய் 33, 34 படிங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் சொல்ல மறந்த எல்லா விஷயமும் அதில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆமென். எழுந்து நிற்போம். 35, 36 ஆகிய அதிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரசங்கம் பண்ணப்படும். சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ், அடைக்கல பட்டணங்களை பற்றி பார்த்து நாம் முடிக்கப் போகின்றோம். இயேசு எப்படி நம்முடைய அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் என்பதை பற்றி நம்ம பார்த்து முடிக்கப் போகின்றோம். இன்னைக்கு கேட்ட வார்த்தையை சிந்திச்சு பாருங்கள். கானான் தேசத்துக்குள்ள நுழையும் போது அதுக்கு முன்னாடி டிராவல் ஹிஸ்ட்ரியெல்லாம் பற்றி பேசுகிறாரு. நுழைஞ்ச உடனே என்ன பண்ணணும்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் பிரயாணத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம், ஓட்டத்தை போயிட்டுருக்குறோம். எப்படி துரத்த வேண்டியதை துரத்த சொன்னாரோ, துரத்தலைன்னா என்ன நடக்கும்னு சொன்னார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட அகற்ற வேண்டியதை அகற்றினா பிரச்சனை இல்லை. அகற்ற வேண்டிய நம்ம என்ன பண்ணுறோம்னா, சில விஷயத்தை நம்ம விட்டு அகற்றாமல் இருக்கும்போது அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக வந்து முடிந்து விடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆகவே பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைவீர்கள். அப்போ என்னென்னா, எதுக்காக பலன்? சுவிசேஷத்தை சொல்வதற்காக. எந்த சுவிசேஷம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, அவருடைய அடக்கம். சுவிசேஷம் என்பது என்ன? கிறிஸ்துவனுடைய அடக்கம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இதுதான் சுவிசேஷத்தினுடைய முக்கிய ஒரு காரணியே. இதை அறிவிப்பதற்கு பலன் வேண்டும். நான் சொல்கிறேன், கேப் இல்லாமல் இந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டும். கேப் இல்லாமல் தேசம் முழுவதும் தேவனால் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டமாக இருக்கின்றது. அப்போ இது உலகம் முழுவதும் கேப் இருக்கக்கூடாது. எந்த கேப்பு? கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகம் இருக்கக்கூடாது. அப்போ கிறிஸ்துவால் நிரப்பப்பட வேண்டும். முதலாவது நம்ம குடும்பத்திலிருந்து அதை ஆரம்பிக்க சொல்கிறார். எருசலேமிலிருந்து அதை ஆரம்பிக்க சொல்கிறார். எருசலேமிலிருந்து ஆரம்பிப்போம், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்போம். இன்றைக்கு சுவிசேஷம் சிலுவை இதை காண்பிக்கிறது. சுவிசேஷத்தினால் உயர்த்தப்பட்ட சிலுவை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஓ உமக்கு சிலுவை கரண்டி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை பிரயாணத்தை வைத்திருக்கிறீர். இந்த ஓட்டத்தை நாங்கள் நிறைவு செய்ய, ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுத்து, நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்றைய காண்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஓட்டம் கிறிஸ்துவாகி உம்மை நோக்கி இருக்க வேண்டும். உம்முடைய சிலுவை நோக்கி இருக்க வேண்டும். அவரையே நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும் என்று சொன்னீரே. இந்த சிலுவை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து எங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த அடிகளை நோக்கி பார்க்கின்றோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக பிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டீரே, எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுக்கப்பட்டீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நோக்கி எங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்படிக்கு இன்றைக்கு எங்களுக்கு பல காரியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ சத்தியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணராமல் போய்விட்டார்களே, அதே போல் நாங்களும் இருந்து விடாத வண்ணம் இந்த கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை சீரமைத்து கொண்டு, எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்மால் நிரப்பப்பட்டு, நீ ஒருவருக்கே எங்கள் வாழ்க்கையில் முழு இடத்தையும் கொடுத்து, கேப் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ, எதையுமே விசுவாசம் எங்கள் பார்டருக்குள்ளே வராத அளவுக்கு, பார்டருக்கு வெளியவே அவனை துரத்தி விடும்படிக்கு எங்களுக்கு வேண்டிய பலத்தை பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரயாணத்தில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்றால், நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் நடத்தக்கூடிய தேவன் நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி எங்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம், பிரயாணத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீர் துவங்கியவர், நிச்சயமாக முடிக்க நல்லவராக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் துவக்கி வச்சிருக்கிறீரோ, எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீர் ஆரம்பித்து வச்சிருக்கிறீரோ, அதெல்லாம் நீர் நிச்சயம் செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஓ நன்றி நன்றி நன்றி. எங்கள் குடும்ப வாழ்க்கை குறித்து, எங்கள் பொருளாதார வாழ்க்கை குறித்து, சபையின் வாழ்க்கை குறித்து, பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து என்னென்னலாம் நீர் சொல்லி வைத்திருக்கிறோம், அதெல்லாம் நிச்சயம் செய்து முடிப்பீர் என்று உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. துவக்கியவர் நீர் முடிப்பீர், உண்மையுள்ளவர். உம்மீது எங்கள் நம்பிக்கை வைக்கிறோம், உங்கள் மீது எங்கள் விசுவாசி வைக்கிறோம் ஆண்டவர். எங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தங்கியிருப்பதாக. ஒவ்வொரு நாளும் சிலுவை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்பட்ட உம்மை நோக்கி பார்த்து பிரயாணத்தை ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே.
அதன் மூலமாக வருகின்ற பலனை பெற்றுக்கொள்ளட்டும், ஆற்றலை பெற்றுக்கொள்ளட்டும், வரங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அதனால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு வேண்டிய எல்லா விதமான எபிலிட்டியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.